ஸோ வணக்கம் மக்களே. என்னதான் இப்போது எல்லாரும் இந்த எஸ்யூவிஸ் சப்காம்பேக்ட் எஸ்யூவிஸ்லாம் விரும்பி வாங்கினாலும் இந்த 90s கிட்ஸை கேட்டு போடுறா செடானோட மகிமை என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நானும் ஒரு 90s கிட் தான், அதனால தான் சொல்கிறேன். நம்ம வளரும்போது நம்ம கூடவே வளர்ந்த இந்த எஸ்டீமாக இருக்கட்டும், இந்த டைப் 1 ஹோண்டா சிட்டியாக இருக்கட்டும், இந்த லான்சர் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் கூடவே சேர்ந்து வளர்ந்ததுனால நமக்கு அந்த செடானுக்கு அப்படின்னா ஒரு தனி காதலே இருக்குது. ஆனால் இப்போது இந்த செடானுடைய வரிசையில் கார்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இந்த மிட் சைஸ் செடான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சியாஸ், வர்னா, ஸ்லாவியா, ஹோண்டா சிட்டி இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இப்போது மார்க்கெட்டில் ஹோண்டா சிட்டி 5G, அதாவது 5th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டி ஒரு 1.5-2 இயர்ஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிள்னுடைய பேஸ் வேரியண்ட், அதாவது இது 3 வேரியண்ட்டில் வருது, விஎக்ஸ், ZX அப்படின்னு. அதனுடைய பேஸ் வேரியண்ட் வி தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க அதனுடைய அவுட் அண்ட் அவுட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்னதான் இந்த வண்டி பேஸ் வேரியண்ட்னு சொன்னாலும் டக்குன்னு பார்த்தா இது பேஸ் வேரியண்ட்னு சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. ஏன்னா அதில் ப்ரொஜெக்டர் செட்டப்பு, அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடுறதுனால டக்குன்னு பார்க்கும்போது இதை பேஸ் வேரியண்ட்னு சொல்ல முடியல. சரி வாங்க ஆஸ் யூஷுவல் நம்ம ஹெட்லைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இது பேஸ் வேரியண்ட்ன்றதுனால இதில் ஹாலஜன் தான் கொடுத்துருக்குறாங்க. லோ பீமுக்கு மட்டும் ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கீழே ஒரு ஹாலஜனில் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த ஹோண்டானுடைய ட்ரேட்மார்க்கான இந்த விங் ஷேப்பில் இந்த குரோமில் ஒரு பெரிய பார் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெட்லைட்டில் தான் அந்த ஹெட்லைட் வரைக்கும் போகுது. அப்படியே அதில் ஹோண்டா லோகோ, அப்படியே கீழே கிரில், அது அப்படியே அந்த ஹோண்டா ட்ரேட்மார்க் அப்படியே காட்டுது. அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபெண்டரு. ஸோ அப்படியே வீல் சைஸ் பார்த்துருவோம். இது நான் சொன்ன மாதிரி வி வேரியண்ட் வெஹிக்கிள். ஸோ இதில் 15 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. 175/65 R15 இதுதான் டயரோடைய ப்ரொஃபைல் சைஸு. ஸோ சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ண அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேசிக் ட்ரிம்னாலும் அலாய் வீல் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரர்லேயே உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 டோரு, ஃபெண்டரு, ரியர் ஃபெண்டரு. ஸோ இதில் அப்படியே ஒரு ஷோல்டர் லைன் போகுது. இது இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் கத்தி இருக்குல்ல, அந்த கட்டானான்னு சொல்கிறாங்களே, ஸோ அதனுடைய ஸ்டைலில் இந்த ஷோல்டர் லைன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஹோண்டா சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா சிட்டி அப்படின்ற பேட்ஜிங், சென்ட்ரலில் ஹோண்டா. ஸோ ரைட் சைடில் இது பெட்ரோல் இன்ஜின் ஐவி டெக்னுடைய பேட்ஜிங், அதுக்கு மேலே வேரியண்ட் வீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெயில் லேம்ப் பார்த்தோம் அப்படின்னா இந்த Z ஷேப்டு எல்இடி டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா சொல்கிறாங்க. ஸோ சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த Z ஷேப் அப்படி தெரியுது. ஆனால் லெஃப்ட் சைடில் தான் அது தெரியுது ப்ராமினெண்ட்டாக அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கீழே பம்பரில் பார்த்தீங்கன்னா 2 ரிஃப்ளெக்டரு, 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது. ரியர் விண்ட்ஷீல்டில் பார்த்தோம்னா டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய ரூஃபில் நமக்கு சன் ரூஃப் வராது, இது பேசிக் வேரியண்ட் அப்படின்றதுனால. சரி வாங்க ரியர் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த செடான் பையர்ஸ் அப்படின்ற செக்மெண்ட்டே இந்த ரியர் சீட்டுக்காக வாங்குறவங்க தான். ஸோ இந்த நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அது போக இதனுடைய ப்ரீவியஸ் மாடல் 4Gக்கும் 5Gக்கும் இதனுடைய ரியர் சீட் ஸ்பேஸ் ஒரு 81 mm இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே 2 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சீட்டிங் பொசிஷன் 3 பேர் தாராளமாக உட்காரலாம். 2 பேர் ரொம்ப லக்ஸுரியஸாக உட்காரலாம் தான் சொல்லணும். ஸோ 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட் டேஷ்போர்டுடைய ப்ரொஃபைல் பாருங்கள். ஸோ சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸோ இது பேசிக் மாடல் ட்ரிம் தான் அப்படின்றதுனால ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்டோடைய பேக் சைடில் எந்த விதமான மேகசின் ஹோல்டர்ஸும் இந்த பேசிக் மாடலில் வரல. ஸோ அப்படியே நம்ம பூட் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய பெட்ரோல் டேங்க், ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 40 லிட்டர்ஸ் பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பூட்டினுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 506 லிட்டர்ஸ் பூட் கெப்பாசிட்டி. இது ஒரு 4 லிட்டர் கம்மியாக இருக்குது. 4G 510 லிட்டர்ஸு, இது 506 லிட்டர்ஸ் தான். அண்டு பூட்டில் லைட் கொடுத்துருக்குறாங்க. அது போக இதுக்கு கீழே ஸ்டெப்னி வீல் வந்துடுது. அது 15 இன்ச்சு ரிம்மு தான், அலாயில். அகைன் காஸ்ட் கட்டிங்கு. ஸோ அங்கே வீல் ஸ்பேனரு, ஜாக்கு எல்லாமே அந்த இடத்துல வந்துடுது, டூல் கிட் எல்லாமே. ஸோ ஒரு டீசெண்டாக கார்பெட்டிங் பண்ணியிருக்கிறாங்க பூட் ஸ்பேஸில். ஸோ அந்த ரியர் வியூ கேமரா இந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம பானட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த ஹோண்டா சிட்டி 5Gனுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4.5 மீட்டர் லெங்க்த்தும் 1.5 மீட்டர் ஹைட்டும் 1.7 மீட்டர் விட்த்தும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ப்ரொபோர்ஷனேட் சைஸில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு செடானுக்கு உண்டான சைஸில் இருக்குது. சரி வாங்க பானட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது வி மாடல் CVT வெர்ஷன் பெட்ரோல் இன்ஜின்னு.
ஸோ இதில் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. இது 119 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. 145 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்குது. அதுவும் 1.5 லிட்டர் டீசல் 97 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. 199 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுலேயே இப்போ லேட்டஸ்ட்டாக போன வருஷம் இந்த இஹெச்இவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அதுலேயும் இதே 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். அது கூட உங்களுக்கு மோட்டர் வச்சு எலக்ட்ரிக்கலாக, அதாவது ஈவியாக ரன் ஆகிற மாதிரி ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிளும் கொடுத்துருக்காங்க ஹோண்டா. அது போக பானட்னுடைய இன்டீரியர்லாம் கொஞ்சம் நல்லா இன்சுலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் பெட்ரோல் இன்ஜினாக இருந்தாலும் கூட இதனுடைய ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து அப் டு த மார்க் அப்படின்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் நாய்ஸியர் சைடில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே வந்தோன்னா டியூவல் வைப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த வைப்பருக்கான வாஷர் வர்ற அந்த நாசில் வந்து இந்த இடத்துல மறைச்சு வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி வாங்க அப்படியே ஃப்ரண்ட் சீட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்டு ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சைட் டோர் பேடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரோமில் ஃபினிஷ் பண்ண மாதிரியான டோர் ஓப்பன் பண்ணுற லீவர் கொடுத்துருக்காங்க. இந்த பீச் அண்ட் பிளாக் ஃபினிஷில் தான் டோட்டல் இன்டீரியரே இருக்குது. ஸோ இந்த டோரில் இருக்கிற இந்த பீச் போர்ஷனில் வந்து இந்த சீட்னுடைய ஃபேப்ரிக்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக 4 டோர் பவர் விண்டோஸ் வந்துடுது. ஸோ இந்த ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து இந்த டிரைவர் சீட் டோருக்கு மட்டும் வருது. ஸோ டிரைவர் டோரில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம், மேகசின் ஹோல்டர் வந்துடுது. ஸோ அது போக இந்த அவுட் சைடு ரியர் வியூ மிரருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச்சஸ் வந்துடுது. அப்புறம் இந்த ஸ்டேரிங்னுடைய ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டயர் ப்ரெஷர் இண்டிகேட்டருக்கான பட்டனு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனு, அப்புறம் இந்த ஹெட்லைட் லெவலருக்கான சுவிட்சு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக் வேரியன்ட் அப்படின்றதுனால ஸ்டேரிங்க்கு லெதர் ரேப்பிங் எதுவும் பண்ணலை. அண்ட் இதில் ஸ்டார்ட் ஸ்டாப் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்துடுது. அது ஒரு நல்ல விஷயம். பேசிக் மாடலாக இருந்தாலும் நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 டயல்ஸும் ஃபுல் ஸ்வைப் அப் பண்ணுது. அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி இது பேசிக் வேரியன்ட் அப்படின்றதுனால சென்டரில் ஒரு சின்ன எம்ஐடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இதனுடைய நெக்ஸ்ட் வேரியன்ட் இந்த விஎக்ஸ்லையும் ZXலையும் உங்களுக்கு 7 இன்ச்சில் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் டிஜிட்டல் கன்சோலாக அது இருக்கும். பட் இது வி வேரியன்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் அனலாகில் தான் கொடுத்துருக்குறாங்க டிஸ்பிளே. பட் இதுவே சஃபிஷியன்ட்னு தான் சொல்லணும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏசி வெண்ட், அந்த ஏசி வெண்ட்ஸை சுற்றி சில்வர் கலரில் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டரில் அந்த மூவ் பண்ணுற ஸ்விட்சில் கூட ஒரு சின்ன குரோம் போர்ஷன் கொடுத்து டீட்டெயிலிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் ஒரு 8 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது. அதுக்கு 2 பக்கமும் 2 ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 8 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து காமனாக பேசிக் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட், அதாவது இந்த எல்லா 3 வேரியண்ட்ஸ்லுமே உங்களுக்கு வந்து இதே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் ரைட் சைடில் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதில் உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனலாக இருக்கும். அது போக உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஃபோன் பேசிக்கலாம், அண்ட் யூஷுவல் ஸ்டப்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு டாப் எண்டில் உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் வருது. இதில் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஐபேடு, ரேடியோ, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஃபோன் கால்ஸு, ஆப்ஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துடுது. இது போக உங்களுக்கு ஹோண்டா கனெக்டும் உங்களுக்கு அந்த ஆப்பும் வந்து இதில் லிங்க் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடுது. ஸோ இதில் 3 ரோட்டர் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த நர்ல்டு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிரைவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது போக அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது போக 2 யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வராது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த வெஹிக்கிளினுடைய கீ ஃபாப். ஸோ இதில் லாக்கு, அன்லாக்கு, இந்த கார் பூட் ஓப்பனரு, அப்புறம் இந்த ஃபைண்டிங் கார் அதனுடைய சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீ, இந்த ஃபிசிக்கல் கீயை வெளியில் எடுக்கிறதுக்கான அந்த போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது CVT அப்படின்றதுனால அதனுடைய ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், ஸ்போர்ட். ஸ்போர்ட்டில் போட்டோம் அப்படின்னா மேனுவலாக நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான பேடல் ஷிஃப்டர் ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக் எதுவும் வராது. அண்ட் அது போக சென்டரில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது கீழே கொஞ்சம் கபி ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம ஏதாவது நிக்நாக்ஸ் போடணும் அப்படின்னா போட்டு வச்சுக்கலாம். அண்ட் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய டேஷ்போர்ட் லே அவுட் பார்த்தோன்னா இந்த 4G மாடலுக்கும் இதுக்கும் ஒரு ஃபுல்லி ரெஃப்ரெஷ்டு ஒரு டேஷ்போர்டாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இதனுடைய நம்ம சன் வைசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் சைட் சன் வைசர்லையும் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, லைட் எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி பேசஞ்சர் சைட் சன் வைசர்லையும் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, வேனிட்டி மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லைட் எதுவும் கொடுக்கல. அண்ட் இதில் சென்டரில் இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து ஆட்டோ டிம்மிங் கிடையாது. அண்ட் 2 புஷ் டைப், அதாவது கிளிக் டைப்பில் நமக்கு இன்டீரியர் லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்டுக்கு. பின்னாடி ஒரு லைட் கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் இந்த ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷன் இல்லாதது ஒரு குறை தான். பட் ஆனால் அதனுடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் அதாவது விஎக்ஸ்லையும் ZX-லையும் ஆட்டோ டிமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் பின்னாடி ரியர் சீட் ப்ரொஃபைல் பாருங்கள். பட் இதில் இந்த ஹெட்ரெஸ்ட் மூவபிளாக வச்சுருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரியர் டோர் பேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் விண்டோ ஸ்விட்சு, டோர் ஓப்பன் பண்ணுற லீவரு, அப்புறம் இந்த ஸ்பீக்கரு, ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. ஸோ டீசெண்டாக ஒரு செடானுக்கு என்ன வேணுமோ அது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா வைட் ஓப்பனிங்கான மிரர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ்ட்ரோஃப்ளோபிக்கான ஃபீலிங் இருக்காது. அண்ட் சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஃப்ளோரிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ 3 பேசஞ்சர்ஸ் தாராளமாக உட்காரலாம். லாங் டிரைவுக்கு கூட அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தான் இருக்கும். ஏன்னா ரியர் ஏசி இருக்குது, ரியரில் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 3 பேர் உட்காரத்துக்கான நல்ல வைடான கார் தான் இது. ஸோ 3 பேர் தாராளமே ரியர் சீட்டில் உட்காந்து நல்ல ஒரு லாங் ட்ராவல் பண்ணலாம். ஸோ 3 பேருக்குமே தனித்தனியாக ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இது வி வேரியன்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு சன்ரூஃப் வராது. இதனுடைய விஎக்ஸ் வேரியன்ட்லையும் ZX வேரியன்ட்லையும் உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும். அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்த்தோம்னா இது வி வேரியன்ட் தான், பேசிக் வேரியன்ட் தான். அப்படி இருந்தாலுமே கூட இதில் க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கண்ட்ரோல்ஸ் ஸ்டேரிங்னுடைய ரைட் சைட் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்னுடைய கண்ட்ரோல்ஸ் ஸ்டேரிங்னுடைய லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. கால் பிக் பண்ணுறது, கட் பண்ணுறது, அந்த பட்டன்ஸ் எல்லாம் ஸ்டேரிங்னுடைய லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் நல்ல ஒரு ஹோண்டா லோகோ, ஏர் பேக் வந்துடுது ஸ்டேரிங்கில். அண்ட் இந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ்க்கான மோட்டரைஸ்டு ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது பேசிக் வேரியண்ட் தான் அப்படின்னு நம்ம உள்ளே உட்காந்து பார்த்தா கூட டக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு சீட் கவர்ஸ் போட்டோம் அப்படின்னா இது ஒரு பேசிக் வேரியண்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ சென்டரில் ஹார்னுக்கான போர்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க அப்படியே ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று எடுத்து பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்ரோல் வேரியண்ட்டு ஐவிடெக் இன்ஜினு. ஸோ இதனுடைய கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு CVT கியர் பாக்ஸு, 7 ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மேனுவல் வேரியன்ட் கியர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 கியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸோ ஹோண்டா வாங்குறது அப்படின்னா அந்த பெட்ரோல் இன்ஜின் தான் ஹோண்டாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பெட்ரோல் இன்ஜின் ப்ரிஃபர் பண்ணுறவங்க தான் மேக்ஸிமம் ஹோண்டா கார்ஸ் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது போக இந்த வி வேரியண்ட்டில் மிஸ் அவுட் முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ZX ட்ரிம், அதாவது டாப் அண்ட் ட்ரிம்ல உங்களுக்கு அந்த ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ், அந்த 9 ஸ்லாட் LED இருக்கிற ஹெட்லாம்ப் உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் அலாய் வீல்ஸ்ல டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும். அது போக அந்த பிரீமியமான சொபிஸ்டிகேட்டடான லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல. அண்ட் சன்ரூஃபும் வந்துடும். ஸோ அதெல்லாம் இந்த வி வேரியண்ட், இந்த பேசிக் வேரியண்ட்ல மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் அது போக இந்த டாப் வேரியன்ட்ஸ்ல இந்த சென்டர் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து 7 இன்ச்ல கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் அந்த G-ஃபோர்ஸ் மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக எல்லா டிரைவர் இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ அது இந்த வண்டியில் கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது. அப்புறம் இந்த CVT பெட்ரோல் வெர்ஷன் வெஹிக்கிள் வந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 6 ஸ்பீடு மேனுவல் வெர்ஷன் வந்து 17 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்கும். அண்ட் இதனுடைய டீசல் வெர்ஷனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வராது. ஸோ அதில் மேனுவல் கியர் சிஸ்டம் தான். ஸோ அது வந்து அரௌண்ட் 24 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் குறைய தான் செய்யும். அண்ட் இந்த டாப் அண்ட் ZX வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த லேன் வாட்ச் கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெஃப்ட் சைடு ரியர் வியூ மிரரில் ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ அது ஒரு ஃபீச்சர் மிஸ் ஆகுது. அண்ட் இந்த பவர் விண்டோஸ், ஆல் விண்டோஸ்மே வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கர் அந்த பிஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபிங்கர் பிஞ்ச், அந்த பிஞ்ச் கார்டு மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் இந்த வெஹிக்கிளில் மிஸ் ஆகுது. அண்ட் அது போக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த CVT கியர் பாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கியர் ஷிஃப்ட் நமக்கு ஃபீலே ஆக மாட்டேங்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு த்ராட்டில் டவுன் பண்ணி ஓட்டுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற அந்த ஃபீலே இருக்காது. அப்படியே உங்களுக்கு புல்லிங்காகவே தான் இருக்குது. இந்த வெஹிக்கிள் டோட்டல் புல்லிங்காகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ரியர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற ஒரு பேசஞ்சராக இருந்தீங்க அப்படின்னா இந்த CVT மாடல் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற அந்த ஜர்க்கே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஸோ நீங்கள் பின்னாடி உட்காந்து டிரைவர் ஷாஃபர் ட்ரிவனாக ஓட்டுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த CVT உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். அண்ட் நீங்கள் எந்தூசியாஸ்டிக் டிரைவராக இருந்தீங்கன்னா இந்த ஹோண்டா பெட்ரோல் வெர்ஷனில் உங்களுக்கு எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டணும், நல்ல ஒரு டிரைவ் பெப்பியாக ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேனுவல் ஆப்ஷன் போயிடுங்க. இந்த CVTயில் உங்களுக்கு அந்த இன்ஜினுடைய பெப்பினஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த லக்ஸரியை ஃபீல் பண்ணணும், இந்த ஹோண்டா சிட்டினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டிரைவபிள் ஃபீலிங்கை உங்களுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த CVTக்கு தாராளமாக நீங்கள் போகலாம். நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த CVTலேயே இந்த ஸ்போர்ட்டில் போட்டு நம்ம பேடல் ஷிஃப்டரில் கியர் அப் அண்ட் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த டிரைவர் எந்தூசியாஸ்டிக் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது போக இந்த ரியர் வியூ கேமராவில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்டேரிங் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது. ஸோ அப்படியே தான் இருக்குது அது. அண்ட் இந்த ஹோண்டா சிட்டி 5Gனுடைய எல்லா விஷயமுமே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது உங்களுக்கு எந்த வெஹிக்கிளினுடைய ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு கார் ரிவ்யூ வீடியோவில் இல்லைனா ஒரு ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பபாய்.